ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கறின்னு சொல்லலாம், சிக்கன் சால்னாவும் சொல்லலாம். இது வந்து எல்லா இதுக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, சாப்பாடு, பரோட்டா, சப்பாத்தி எல்லா இதுக்குமே. இதுக்கு வந்து எப்படி செய்யணுங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், கொஞ்சமாக வரக்கொத்தமல்லி, அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், அப்புறம் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் துருவலும் இல்லை தேங்காய் பல்லு கூட போட்டுக்கலாம். இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து அதே கடாயில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரு, மராட்டி மொக்கு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி டிரான்ஸ்பிளண்ட்டாக ஆனதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நம்ம அரைச்சதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால இதில் ரொம்ப போட வேண்டாம். அது கூட உப்பு தேவையான அளவு போட்டுட்டு வணக்கிட்டு அது கூட வந்து தக்காளி வந்து போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மஷியாக வந்து வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் நல்லா வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், கறி மசாலா இதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. அது கூடயே வந்து நீங்கள் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரமும் நல்லா தூக்கலாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோவுக்கு வந்து நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா அரைச்சதை ஊற்றிக்கோங்க. அரைச்சதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் பொடி பொடியாகவே நறுக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். ஏன்னா இது சால்னா மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடலாங்க. 5-6 விசில் விட்டு இறங்கினதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா அடுப்புலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும். ஆனால் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஏன்னா இதுதான் நான் வந்து ரைஸ்க்கும் வச்சுக்க போகிறேன், பரோட்டாக்கும் வச்சுக்க போகிறேன். இது வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் பரோட்டாக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷாக மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கறி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். நம்ம குக்கரில் வச்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.